இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். மனசு நிறைஞ்சிருக்கு. ஆனா எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க பாரதி. என்ன ஆனாலும் சரி, அவர் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் நான் உங்களுக்காக அம்மனுக்கு செய்வேன். அந்த அம்மன் கிட்ட போராடி உங்க உடம்புல இருந்து அம்மையை நான் இறக்கியே தீருவேன். அந்த அம்மன் கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லுவான்னு நான் நம்புறேன். சொல்லித்தான் ஆகணும். நானா அம்மனான்னு பாக்குறேன். கடவுள் கூட நாம போட்டி போட முடியாது சார். போட்டி இல்ல பாரதி, இது அம்மன் மேல நான் வச்சிருக்கிற முழு நம்பிக்கை. மனசார உங்களுக்கு இதெல்லாம் சரியாகணும்னு நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். தம்பி, கோவில்ல அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க போய் அந்த அன்னதான சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து நீங்களும் சாப்பிடலாம், அவங்களுக்கும் கொடுக்கலாம். சரிங்க சாமி, போயிட்டு வந்துடுறேன்.